தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். அன்பு கூர்ந்து எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். அன்பு கூர்ந்து எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். உம்மை பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். படுங்க தகப்பனே என் தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை ஆமென் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவரையும் அவர் தூக்கி விடுவார். எல்லாரும் நான் எத்து ಬಿಡುತ್ತಾರೆ. நல்லா வாழ்ந்திருந்தாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದರು, கெட்டு போனாங்க. ಕೆಟ್ಟು ಹೋದರು. என் தேவனுடைய பிள்ளையா இருந்தா கெட்டு போக மாட்டேன். ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿರುವುದರಿಂದ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. சீர் கெட்டு போக விட மாட்டேன். ನೀನು ಕೆಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. வாழ்ந்து கெட்டு போனாங்க. ಅವರು ಬಾಳಿ ಕೆಟ್ಟು ಹೋದರು. நவர் அவர் விழுந்து போனவர்களை மீண்டும் தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, மாறாத நித்திய உடன்படிக்கையினாலே நாம் கர்த்தரிடத்தில் சேருவோம். மார்படாத நித்திய உடன்படிக்கைಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸೇರೋಣ. ஆண்டவர்கிட்ட நீங்க செஞ்சு கொண்ட உடன்படிக்கை எப்படி? ದೇವರ ಸಂಗಡ ನೀವು ಮಾಡಿಕೊಂಡ உடன்படிக்கை ಯಾವ ರೀತಿ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறாத உடன்படிக்கை, மார்படாத உடன்படிக்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கை குலுக்கி சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல உள்ள கை தேடி நம்ம இயேசப்பாவோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கை இயேசப்பன ಸಂಗಡ ಮಾಡಿದ அது மாறாத உடன்படிக்கை, அது மார்படாத உடன்படிக்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வீட்டுக்கு நீ செய்திருக்கிற அக்ரிமெண்ட் உடன்படிக்கை, ಮನೆಗೆ ಮಾಡಿದಂತ ಅಗ್ರಿಮೆಂಟ್, நீ அந்த வீட்டில் வாசம் பண்ணுகிற வரைக்கும் தான். ಈ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಗಂಟಲೆ நண்பனோடு நீ பிரியமானவர்களை நிலைத்து நிற்கிறதான அந்த நட்பு, ಈ ಸ್ನೇಹಿತನ ಸಂಗಡ ನೆಲೆಯಾಗಿರುವಂತಹ ஒருவருக்கொருவர் நீங்கள் பழகிக் கொள்ளும் பொழுது அந்த நட்பு நிற்கும். ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪಳಗುವ ಮಟ್ಟ கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான அந்த உடன்படிக்கை, ಹೆಂಡತಿಗೂ ಗಂಡನಿಗೂ ಇರುವಂತಹ ಒಡಂಬಡಿಕೆ, நீங்க செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ನೀವು ಮಾಡಿಕೊಂಡ ಒಡಂಬಡಿಕೆ ನಿಜವಾಗಿ ಇರುವ ಗಂಟಲೆ ಇರುತ್ತದೆ. ஆனால் என் தேவன் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ದೇವರಿನ ಸಂಗಡ ಮಾಡಿಕೊಂಡ ಒಡಂಬಡಿಕೆ அது நித்திய உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். நீ அவரை மறந்தாலும் அவர் உன்னை மறக்கிற தேவன் அல்ல. நீ அவரை விட்டு தூரம் சென்றாலும் அவர் தம்முடைய உடன்படிக்கையில் பின்வாங்குகிற தேவன் அல்ல. அந்த மாறாத உடன்படிக்கை, மார்படாத உடன்படிக்கை. சும்மா ஞானஸ்தான தண்ணிக்குள்ள இறங்கி எழும்புறது இல்லைங்க. சும்மா தீசான நீரோடு உன் சுயம் மரித்து கிறிஸ்துவோடு இணைக்க அவரோடு பிழைத்திருக்கும்படியாய் எழும்புகிறாய். அவருடைய மரணத்தோடு நீ உடன்படிக்கை செய்து கொண்டு இருக்கிறபடியால் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த உடன்படிக்கை மறக்க மாட்டார். ஜீவವಾಗಿ ಇರುವ ಗಂಟ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾರುವುದಿಲ್ಲ. கணவன் உடன்படிக்கை மரிக்கும் வரைக்கும் தான். ಗಂಡನ ಒಡಂಬಡಿಕೆ மனைவியின் உடன்படிக்கை மரிக்கும் வரைக்கும் தான். ಹೆಂಡತಿಯ ಒಡಂಬಡಿಕೆ ಮರಣಿಸುವ இந்த தேவன் மரிக்கிறவர் அல்ல. ಈ ದೇವರು ಮರಣಿಸುವ நம்மை மறக்கிற தேவனும் அல்ல. அவர் உண்மை உள்ள தேவன். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன். நித்திய நித்திய காலமாய் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
மகிமைப்படுத்துவார். மாறாத உடன்படிக்கைக்கு வருவார்கள். மாறாத உடன்படிக்கை வருவார். கர்த்தர் அவர்களை மீண்டும் கர்த்தர் மற்ற அவர்களுடைய ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து வைப்பார். அவரை ஸ்தானಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அந்த ஸ்தலத்தில் அவர்கள் வரும் பொழுது ಅವರ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಬರುವಾಗ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ಕರ್ತರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಏನು? கர்மேல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ಕರ್ಮೇಲ್ ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. வாசிங்க 19வது வசனம், எரேமியா 50:19. இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலின் மேலும் பாசானிலும் மேயும் எப்பிராயிமின் மலைகளிலும் கிளையாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 வித இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ವಿಧವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்மேல் கர்த்தருடைய தோட்டம். ಕರ್ಮೇಲ್ ಕರ್ತನ ತೋಟವು. கர்மேல் என்று சொன்னால் ಕರ್ಮೇಲ್ ಅಂದರೆ லேண்ட் ஆஃப் கார்டன். பிரியமானவர்களே, அது ஒரு தோட்டம். ಅದು ಒಂದು ತೋಟವು. பிரியமானவர்களே, இரண்டாவது பாசான் என்று சொன்னால் ಎರಡನೇ ಬಾಸಾನ್ ಅಂತ செழுமையான இடம். ಅದು ಹಸಿರುತನವಾದ ಸ್ಥಳವು. மூன்றாவதாக எப்ராயிம் என்று சொன்னால் ಮೂರನೇದಾಗಿ ಎಫ್ರಾಯೀಮ್ இரட்டைமையான பலன். ಎರಡರಷ್ಟು ಫಲ. கீலியாத் என்று சொன்னால் ಗಿಲಿಯಾತ್ ಅಂದರೆ அதுவும் ஆசீர்வாதத்தை தான் கூறுகிறது. ಅದು ಆಶೀರ್ವಾದವೇ. அப்ப தேவனுடைய சபைக்கு நாம் திரும்பி வரும் பொழுது, ದೇವರ ಸಭೆಗೆ ಮತ್ತೆ ಬರುವಾಗ, தேவனிடத்தில் நாம் திரும்பி வரும் பொழுது, ದೇವರ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬರುವಾಗ, தேவன் நமக்கு வைத்ததான பொறுப்புகளை மீண்டும் நிறைவேற்றும் பொழுது, ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವ ಜವಾಬ್ದಾರಿಗೆ தேவனிடத்தில் மீண்டும் நாம் மனம் திறந்து வரும் பொழுது, ದೇವರ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮತ್ತೆ ನಾವು ಮಾನಸಪಟ್ಟು கர்த்தர் நமக்கு 4 வித ஆசீர்வாதங்களை தருவார். ಕರ್ತನು ನಮಗೆ 4 ವಿಧವಾದ விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அவர்களுக்கு தான் இந்த செய்தி. நீ தேவனிடத்தில் திரும்பி வரும் பொழுது அவர் மீண்டும் உன்னை மேன்மைப்படுத்துவார். எப்படி மேன்மைப்படுத்துவார்? கர்மேலிலே உன்னை நாட்டுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவரையும் என் தேவனால் உயர்த்த முடியும். எவரையும் என் கர்த்தரால் உபயோகப்படுத்த முடியும். எவரையும் என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். அவர் உன் திறமையை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உன்னுடைய படிப்பை பார்த்து உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை கர்மேலுக்கு கொண்டு வருவார். இந்த கர்மேல் எப்படிப்பட்ட இடம்? ஜெயக்கொடி நாட்டுகிறதான இடம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, சவுல் அமலேக்கியர்களை முறியடித்து ಸೋಲನ ಅಮೇರಿಕರನ್ನು ಸೋಲಿಸಿ அங்கே ஜெயம் எடுத்தபோது ಅಲ್ಲಿ ಜಯ ಎತ್ತುವಾಗ அவன் கர்மேலுக்கு நேராய் கடந்து வந்தான். ಕರ್ಮೇಲಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ದಾಟಿ ಬಂದ. அங்கே ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான். ಅಲ್ಲಿ ಜಯದ ಸ್ತಂಭವನ್ನು ನೆಟ್ಟಿದ್ದ. கர்மேல் என்றால் என்ன? ಕರ್ಮೇಲ್ ಅಂದರೆ ಏನು? நாம் புதுப்பிக்கப்படும்படியாய் ನಾವು ಹೊಸದಾಗಿ ಮಾಡಲು நம்முடைய சத்துருக்களிலிருந்து நாம் ஜெயம் எடுத்து ನಮ್ಮ ಶತ್ರುಗಳಿಂದ ನಾವು ಜಯವನ್ನು ஜெயக்கொடி நாட்டுகிறதான இடம். ಜಯ ಧ್ವಜವನ್ನು ನಟ್ಟಿ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, இந்த கர்மேல் என்கிறதான இடம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறதான இடம். ஹல்லேலூயா. கர்மேல் கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கிறதான இடம். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்கிறதான இடம். எந்த மனிதனையும் ரட்சிக்கக்கூடிய தேவன் என்று நிரூபிக்கிறதான இடம். அவர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வன் என்று நிரூபிக்கிற இடம். அவரை பற்றிக் கொள்ளுகிற யாவரையும் பாதுகாக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதான ஒரு இடம். இந்த கர்மேலிலே எலியா வந்து ஜெபித்த போது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கிற்று. இந்த கர்மேலிலே எலியா வந்து முழங்கால் போட்டு ஜெபித்த போது வானத்திலிருந்து மழை வந்தது. ஆகாசದಿಂದ ಮಳೆ ಬಂದಿತ್ತು. இந்த கர்மேலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலರು ಆರ್ಭಟಿಸಿದರು. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார். கர்த்தனே தேவரு, கர்த்தனே தேவன் ஆர்ப்பரித்தார்கள். அப்ப நம்முடைய விசுவாசத்தின் கொடியை நாட்டப்படுகிறதான ஒரு இடம். நம்பிக்கைய ಧ್ವಜವನ್ನು ನೆಟ್ಟ கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கின்றதான ஒரு இடம். கர்த்தனே தேவன் என்று நிரூபிಸುವಂತ ಸ್ಥಳವು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கின்றது, உன் தலைமயிர் இரத்தாம்பரத்தை போல் இருக்கின்றது.
அல்லேலூயா. Hallelujah. உன் சிரசை நான் பார்த்தபோது ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ನಾನು ನೋಡಿದಾಗ கர்மேலிலே என்ன சத்தம் உண்டானது? ಕರ್ಮೆಯಲ್ಲಿ ಏನು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿತ್ತು? கர்த்தர் தெய்வம் என்கிற சத்தம். ಕರ್ತನೇ ದೇವರೆಂದು ಹೇಳುವ போராட்டங்கள் வந்தாலும் ಹೋರಾಟ ಬಂದರೂ ಕೂಡ எனக்கு கர்த்தர் தான் தெய்வம். ನಮಗೆ ಕರ್ತನೇ ದೇವರು. பிரச்சனைகள் வந்தாலும் ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ எனக்கு கர்த்தர் தான் தெய்வம். ನನಗೆ ಕರ್ತನೇ ದೇವರು. ஏழாமை வந்தாலும் ಬಡತನ ಬಂದರೂ ಕೂಡ கர்த்தர் தான் தெய்வம் ಕರ್ತನೇ ದೇವರು என்கிறதான சத்தம் ಎಂಬುದಾದ ಒಂದು ಶಬ್ದ உன் தலையில் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. உன் தலையில எப்பொழுது என்ன இருக்கணும்? ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಏನಿರಬೇಕು? கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம். ಕರ್ತನೇ ದೇವರೆಂಬ ಶಬ್ದವು. ஹல்லேலூயா. Hallelujah. கவலைப்படும் போது பிசாசு வருகிறான். ಚಿಂತೆ ಪಡುವಾಗ நீ ಪಿಶಾಚಿ ಬರ್ತಾನೆ. கண்ணீர் வடிக்கும் போது பிசாசு களி கூறுகிறான். ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಾಗ ಅವನು ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ರಕ್ಷಿಸುವವನು கண்ணீர் விடும் பொழுது ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಾಗ இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். ಯೇಸು ಕೂಡ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಾಗ இயேசு கண்ணீர் விடும் பொழுது ಯೇಸು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಾಗ அவளுடைய எதிராளியாகிய பிசாசானவன் ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ಪಿಶಾಚಿ சந்தோஷப்படுகிறான். ಸಂತೋಷಪಡುತ್ತಾನೆ. ನೀನು ಆಡುವಾಗ ஐயோ அந்த கடன் இருக்கு, இந்த ಇದೆ. பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுக்கா, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இதை நான் எப்படி செய்வேன், எனக்கு முடியலையே, அது முடியலையே, இது முடியலையேன்னு சொல்லி நீ புலம்பும் போது ಈ ರೀತಿ ನೀನು ಪ್ರಲಾಪಿಸುವಾಗ அவிசுவாசத்தை கண்டு ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ಕಂಡು நீ பிரியமானவர்களே இயேசு கண்ணீர் விடுவார். ಯೇಸು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾನೆ. இயேசு கண்ணீர் விட்டால் ಯೇಸು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದಾರೆ. யாருக்கு சந்தோஷம்? ಯಾರಿಗೆ ಸಂತೋಷ? வாயை திறந்து சொல்லுங்களேன். ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಹೇಳಿ ನೋಡೋಣ. யாருக்கு சந்தோஷம்? ಯಾರಿಗೆ ಸಂತೋಷ? பிசாசுக்கு சந்தோஷம். ಪಿಶಾಚಿಗೆ ಸಂತೋಷ. உன் எதிராளிக்கு சந்தோஷம். ನಿನ್ನ ವಿರೋಧಿಗೆ ಸಂತೋಷ. அவ என்ன செய்வான்? ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அப்பப்ப வந்து உன்னை அழ வைப்பான். ಅವ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬಂದು ನೀನು ಅಳುಸುತ್ತಾನೆ. உன் அழுகையை ரசிச்சு பார்ப்பான். ಅವನು ಅಳುತ್ತಾನೆ, ಇದು ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரு நாள் கிள்ளுவான், ಒಂದು ದಿನ ಕಿಳ್ಳುತ್ತಾನೆ, ஒரு நாள் அடிப்பான், ಒಂದು ದಿನ ಹೊಡಿತಾನೆ, ஒரு நாள் இழுப்பான், ಒಂದು ದಿನ இப்படி ஒன்னொன்னா செஞ்சிட்டு இருப்பான். ಅವನು ಈ ದಿನ ಒಂದೊಂದಿದಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அதை விட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நீ பாடணும். ನೀನು ಬಾಳ என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்ல முடியுமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கை தட்டலாமே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்ப இவன் தலை கர்த்தருக்குடைய மனவாட்டியுடைய தலை ಕರ್ತನಿಗೆ ಮನಲಿಂಗನಾದ ತಲೆಯು கர்மேலின் பர்வதத்தை போல் இருக்கு. ಕರ್ಮೇಲ್ ಪರ್ವತದಂತೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் உங்க தலையை தான் அடிங்களே. ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಹೊಡೆದುಕೊಳ್ಳಿ. தலை அடிச்சு சொல்லுங்க பாப்போம். ತಲೆಯನ್ನು ಹೊಡೆದು ಹೇಳಿ ನೋಡಿ. என் தலை கர்மேலை போல இருக்கணும். ನನ್ನ ತಲೆ ಕರ್ಮೇಲ್ ಪರ್ವತದಂತೆ ಇರಬೇಕು. என்ன இவ்வளவு வெக்க வரியே? ಇಷ್ಟು ನಾಚಿಕೆ என் தலை ಪಡುತ್ತಾರೆ. கர்மேல் பர்வதத்தை போல இருக்கணும். ನನ್ನ ತಲೆ ಕರ್ಮೇಲ್ என் ಪರ್ವತದಂತೆ தலைக்கு ಇರಬೇಕು. எப்பவும் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லணும். ನನ್ನ ತಲೆಗೆ ಯಾವಾಗ ಕರ್ತನೇ என் ದೇವರು பிரச்சனை தெய்வம் அல்ல, ನನ್ನ ಸಮಸ್ಯೆ என் ದೇವರಲ್ಲ. போராட்டம் தெய்வம் அல்ல, ಹೋರಾಟ ದೇವರಲ್ಲ. நான் வச்சிருக்கிற பணம் என் தேவன் அல்ல, ನಾನು ಇಟ್ಟಿರುವ ಹಣವು என் ದೇವರಲ್ಲ. உத்தியோகம் தெய்வம் அல்ல, ಬುದ್ಧಿ ದೇವರಲ್ಲ. என் படிப்பு தெய்வம் அல்ல, ರಕ್ತವು ದೇವರಲ್ಲ. கர்த்தர் தான் தெய்வம். ಕರ್ತನೇ ದೇವರು. இதுதான் என் தலையில இருக்கணும். ಇದೇ ನನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ இதேதான் எப்பவும் என் தலையில இருக்கணும். ಇದೇ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. இது இருந்துச்சுன்னா ಇದು ಇದ್ದು ಬಿಟ್ಟರೆ பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார் பாருங்க, ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ನಂಬಿಕೆಯವರು ಯಾವ ರೀತಿ ಆದವರು யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், ಯೋಬನು ಹೇಳುವಾಗ யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, ಯೋಬ 19:26ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, என் மாம்சம் அழிந்து போனாலும் ಶರೀರವು ನಾಶವಾದರೂ ಕೂಡ நான் அவரை காண்பேன். ನಾನು ಆತನನ್ನು ಕಾಣುತ್ತೇನೆ. அந்நிய கண்கள் அல்ல, ಅನ್ಯನ ಕಣ್ಣು ಅಲ್ಲ, என் சொந்த கண்களால் காண்பேன். ನನ್ನ ಸ್ವಂತ ಕಣ್ಣಿನಿಂದ 27வது வசனம் சொல்கிறது, 27ನೇ ವಾಕ್ಯ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ವಿಮೋಚಕ ಜೀವವಾಗಿ எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்க, ನನ್ನ ಕೂಡ எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார், ನನ್ನ ಜೀವವಾಗಿ நான் கலங்க மாட்டேன், ನನ್ನ ದುಃಖ ಸೇರಿಲ್ಲ. எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், ಅವನ ಕುರಿತು ಚಿಂತೆಪಡಬೇಡ. என்னை உண்டாக்கினேன் தகப்பன் உயிரோடு இருக்கின்றான். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ತನ್ನ ಜೀವವನ್ನು கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ತನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. இதுதாங்க கர்மேல். ಇದೇ ಕರ್ಮೇಲ್. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ரட்சிப்பு என்னும் தலை
தலைசீராவை வைத்துக் கொண்டு ರಕ್ಷಣೆ ಎಂಬ ತಲೆಸೀರವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು கர்மேலை போன்ற கர்த்தர் தெய்வம் என்கிற கர்மேலை போன்ற பிரியமானவர்களை சிந்தை உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் ಕರ್ತನೇ ದೇವರೆಂದು ಕರ್ಮೇಲ್ ಅಂತ ಆಲೋಚನೆ ನಿನಗಿರುವುದಾದರೆ உன்னை பார்த்து ஆண்டவரே மயங்கி விழுந்துருவார். ನಿನ್ನ ನೋಡಿ ದೇವರೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். அந்த வாக்கியம் ஓதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் 5ல இருந்தே வாசிங்களே. உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது. உன் தலைமயிரெல்லாம் தாமிரமாய் இருக்கிறது. இது தெரியாம சில பயலுவ ரெட் பெயிண்ட் அடிக்காங்க. ಇದನ್ನು ಗೊತ್ತಲೇ ಕೇಳುವ பயலுவ வண்டியை அடிக்காங்க, சில கிளையும் மாற அடிக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் தலைமயிர் ரட்சிப்பினால் இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் ரட்சண்யத்தின் என்னுடைய தலையில் என்ன வச்சிருக்க, ரட்சண்யத்தின் தலைசீரா வச்சிருக்கார். ரட்சண்யத்தின் தலைசீரா, அதுதான் ரட்சண்யம். என்ன? அவருடைய இரத்தத்தினால் உண்டாக்கப்படுகிற ரட்சிப்பு. ರಕ್ಷಣೆ ಅಂದರೆ ರಕ್ತದಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ ಮಾಡುವಂತ இந்த ஒவ்வொரு முடியிலும் என்ன இருக்குன்னு தெரியுமா? ಒಂದೊಂದು ಕೂದಲಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ರಕ್ತத்தினால் நான் கழுவப்பட்டவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿರಬೇಕು. அவருடைய ಅನುಮತಿ ಇಲ್ಲಮ இந்த முடி கூட போகாது. ಆತನ ಉತ್ತರವಿಲ್ಲದೆ ಒಂದು ಕೂದಲು ಕೂಡ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் அந்த ரட்சிப்பு என்கிற தலைசீரா நமக்குள்ள இருக்கணும். ಆ ರಕ್ಷಣೆ ಎಂಬ ತಲೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. நெத்திக்குள்ள என்ன இருக்கணும்? ಏನಿರಬೇಕು? நம்முடைய சிரசில என்ன இருக்கணும்? கர்த்தர் தெய்வம் என்கிறதான இருக்கணும். அந்த வைராக்கியத்தோட ஒரு நட போட்டா ராஜா உன் நடைய பார்த்து மயங்கிடுவார். எந்த ராஜா? ಯಾವ ಅರಸನು? சொல்லுங்களேன், ಹೇಳಿ ನೋಡೋಣ, சொல்லுங்களேன், ಹೇಳಿ ನೋಡೋಣ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம், பாடுவோமா கர்த்தரே, பாடுவோம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் தெய்வம், ಆತನೇ ದೇವರು. அதை நீ சொன்ன போதும், ಅದು ಹೇಳಿದರೆ ಸಾಕು. உன் தலை ஃபுல்லா அது நிரம்பியிருந்தா போதும். ನಿನ್ನ ತಲೆಯೆಲ್ಲ ಅದು ತುಂಬಿದರೆ ಸಾಕು. வேதம் சொல்லுது, வேதம் ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் பார்த்து உன்னை பார்த்து என்னன்னு கூப்பிடுவாராம்? ದೇವರು ನೋಡಿ ಏನಂತ ಕರೀತಾನೆ? மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் கூட அப்படி கூப்பிட மாட்டார். ನಿಮ್ಮ ಗಂಡನು ಕೂಡ ಆ ರೀತಿ ಕರೆಯೋದಿಲ್ಲ. உங்க வீட்டம்மா கூட உங்களை அப்படி கூப்பிட மாட்டார். ನಿಮ್ಮ ಮನೆಯಮ್ಮ ಕೂಡ ಆ ತರ ಕರೆಯೋದಿಲ್ಲ. நான் உனக்கு வாச்சேன், நான் வந்து ನಿನಗೆ ಸಿಕ್ಕಿದೆ அதனால உன் கதை ஓடுது. ಅದರಿಂದ ಕತೆ ಓಡುತ್ತದೆ. உண்மையும் கட்டி எங்க வீட்டுல யாரெல்லாம் கேட்ட வந்தா வாண்ட போய் கழுத்து விட்டேன் பாரு, பணியல் நான் கழுத்து விட்டேன் பாரு, மாட்டிக்கிட்டேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுது, வேதம் ಹೇಳುತ್ತಿದೆ, நீ கர்த்தரே தேவன் என்று எல்லா சூழ்நிலையிலும் சொல்லு. ಕರ್ತನೇ ದೇವರಿಂದ ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಹೇಳು. எந்த போராட்டம் வந்தாலும் சொல்லு, ಯಾವ ಹೋರಾಟ ಬಂದರೂ ಹೇಳು. எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லு, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ಹೇಳು. எந்த நஷ்டம் வந்தாலும் சொல்லு, ಯಾವ ನಷ್ಟ ಬಂದರೂ ಹೇಳು. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சொல்லு. ಯಾವ ವಿರೋಧ ಬಂದರೂ ಹೇಳು. ஆண்டவர் உன் மேல எப்படி இருப்பாராம்? ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತಾರಂತೆ? எனக்கு சந்தோஷம் உண்டாக்கும் பிரியமே. ಸಂತೋಷ ಪಡಿಸುವಂತ ಪ್ರಿಯವೇ. நீ சொல்ற வார்த்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உன் தலையிலே உன் சிரசிலே கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಇರುವಂತ ಆ ಒಂದು ಅನುಭವ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் செய்ய முடியும் என்கிற வைராக்கியம் உனக்குள் இருக்கும் என்று சொன்னால், ಎಲ್ಲಾದರೂ ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் சொல்லுவார் உன்னை பார்த்து, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ನೋಡಿ என்ன சந்தோஷமா வச்சுக்கிற என் ரூபவதியே, ನನ್ನ ಸಂತೋಷವಾಗಿರುವ ನನ್ನ ಸ್ವಂತ என்னை எப்பவும் சந்தோஷப்படுத்துகிற என் பிரியமே. ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸು ನನ್ನ ಪ್ರಿಯಳೇ. மூக்க நாரிட்டே இருக்காதே,
ಮೂಗನ್ನು ಚುಚ್ಚುತ್ತಲೇ ಇರಬೇಡ. ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் இன்னும் குடிகாரனா இருக்கிறான், என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேன், இப்படி மூக்க நாறிக்கிட்டே இருக்காத. ಈ ರೀತಿ ನೀನು ಮಾಡುತ್ತಾನೆ ಇರಬೇಡ. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவனாயிரு. ನಂಬಿಕೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವನಾಗಿರು. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறவனாயிரு. ಕ್ರಿಸ್ತೇಸುವಿನಲ್ಲಿರುವ ವಾಗ್ದಾನ எல்லாவற்றுக்கும் மேலா என் கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லு. ಎಲ್ಲಾಟಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ನನ್ನ ಕರ್ತನೇ அப்ப ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, என்னை மனமகிழ்ச்சி உண்டாக்கும் பிரியமே, ಸಂತೋಷಪಡಿಸುವ ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, உன் அழகு எவ்வளவு இருக்கு, நீ எவ்வளவு ரூபவதி, ನೀನು ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯ, ಎಷ್ಟು அருமையான தேவனுடைய பிள்ளையே. ரம்மியான தேவனுடைய ஆனா இயேசுகிட்ட இருந்த சீசர்கள் எப்படி ಯೇಸುವಿನ ಬಳಿಯಿದ್ದ நூற்றுக்கு அதிபதி வந்த உடனே ಸಾತಾಪತಿ ಬಂದಾಗ இயேசுகிட்ட எல்லாரும் போறாங்க. ಯೇಸುವಿಗೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗುತ್ತಾರೆ. இவர் நமக்கு ஜபாலயம் கட்டி கொடுத்தவர், ಇವರಿನ ಪ್ರಾರ್ಥನಾಲಯ ಕಟ್ಟಿ இவர் ரொம்ப நல்ல மனுஷன், ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ, இந்த மனுஷனுக்கு நீர் உதவி செய்ய அவர் பாத்திரர். ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅವ್ರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உடனே இயேசு கிறிஸ்து ಕೂಡಲೇ ಯೇಸು அவர் ಕ್ರಿಸ್ತನು குதிரை விட்டு இறங்குவதற்குள்ளாக ಆ ಕುದುರೆ ಬಿಟ್ಟು ಇಳಿಯೋದ ಕೂಡಲೇ நான் வருகிறேன் உன் வேலைக்காரனை சுஸ்தப்படுத்த என்று சொன்னார். ನಾನು ಬರುತ್ತೇನೆ, ನೀನು ಸೇವಕನು ಸ್ವಚ್ಛ ಮಾಡುತ್ತೇನೆ. உடனே பிரியமானவர்களே, நூற்றுக்கு அதிபதி இறங்கி சொல்லுகிறான், ಕೂಡಲೇ ಸತಾಪತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு ನೀನು ನನ್ನ ಮನೆಗೆ ಬರುವುದು ಕೂಡ நான் பாத்திரன் அல்ல, ನಾನು ಪಾತ್ರವನಲ್ಲ. நீ ஒரு வார்த்தை சொல்லும், ನೀನು ಒಂದು ಮಾತು ಹೇಳು. நான் ஒரு வார்த்தை சொன்னால் ನಾನು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದರೆ எனக்கு 100 பேர்கள் உண்டு, ನನಗೆ 100 ಜನ இந்த ಉಂಟು. 100 பேர்களும் எதை சொன்னாலும் செய்வார்கள், 100 ಜನ ಏನು ಹೇಳಿದರೆ ಮಾಡುತ್ತಾರೆ, என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். ನನ್ನ ಮಾತಿಗೆ ಹಾಗೇ ವಿಧೇಯತೆ ಆಗುತ್ತಾರೆ. ஆனால் உம்மிடத்தில் 100 பேர் இல்லை, ನಿನ್ನ ಬಳಿ 100 ಜನ ಇಲ್ಲ. நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು காணக்கூடியதையும் காணக்கூடாததையும் உண்டாக்கினவார், ಕಾಣುವಂತದ್ದು ಕಾಣದ அதிகாரத்தையும் வல்லமையையும் துரைத்தனத்தையும் உண்டாக்கினவார். ಅಧಿಕಾರವನ್ನು ದೊರೆತನು உம்மை அல்லாமல் ஒன்றும் இல்லை, ನೀನಿಲ್ಲದೆ ಏನು ಇಲ್ಲ. நீரே எல்லாவற்றுக்கும் மூளை காரணம். ನೀನೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೂಲ ಕಾರಣ. ஆனபடியால் உம்முடைய வாயிலிருந்து ஒண்ணு வெளியே வந்துருச்சுன்னா, ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಒಂದು ಮಾತು ஒரு வார்த்தை வெளியே வந்து விடுச்சு என்று ಒಂದು சொன்னா, ಮಾತು ಬಂದು ಬಿಟ್ಟರೆ என் வேலைக்காரன் சொஸ்தமாமா. ನನ್ನ ಸೇವಕನು ಸತ್ಯ ಆಗುತ್ತಾನೆ. இத கேட்ட உடனே ಇದು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஆண்டவர், ದೇವರು ಆಹಾ ಅಂತ ನೋಡುತ್ತಿದ್ದ. இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லையே. ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲೂ ಕೂಡ ಈ ರೀತಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು ನಾವು ನೋಡಲಿಲ್ಲವಲ್ಲ. அந்த கொட்டாய் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டது. ಆ ಆಗ್ಲಿಕ್ಕೆಲೇ ನಾವು ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ஏன்னா அதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ஒரு அம்மா ಹೇಳುತ್ತಾರೆ, அழுதுகிட்டே வர்றா, ಆ ಅಳುತ್ತಲೇ என் ಬರ್ತಾಳೆ, பொண்ணு பிசாசு பிடிச்சிருக்கு ஏசப்பா, ನನ್ನ மಗಳಿಗೆ எப்படியாவது இந்த பிசாசை விரட்டிருங்க. ಈ ಯಾಗಾದನಿಗೆ ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸಬೇಕು. இயேசு சொல்கிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், ನಾನು ಕಾಣದೆ ಹೋದನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಕ್ಕಾಗಿ ಬಂದೇನು, புறஜாதிகளுக்காக அல்ல. ಅನ್ಯ ಜನರಿಗಾಗಿ ಅಲ್ಲ. பிள்ளையின் அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாது, ಮಕ್ಕಳ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾಯಿಗಳೇ ಹಾಕಬಾರದು. இப்படி சொல்லிட்டு இருந்தவரு ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಿದ್ದವರು இந்த 100க்கு அதிபதி சொன்னதான வார்த்தையில ಈ ಸಾತಾಪತಿ ಹೇಳಿದ ಮಾತು ஆண்டு வாயை பறந்து சொல்றாரு, ಆಹಾ ಅಂತ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳುತ್ತಾರೆ, அநேகரு கிழக்கிலிருந்தும் ಆ ಪೂರ್ವದಿಂದ மேற்கிலிருந்தும் ಪಶ್ಚಿಮದಿಂದ வடக்கிலிருந்தும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு வந்து பந்தி இருப்பார்கள். ಅಬ್ರಹಾಮ್, ಇಸಾಕ್, ಯಾಕೋಬ್, அந்த பந்தி தான் நாம் செய்கிறதான ஐக்கிய பந்தி. ಅದೇ இந்த மேன்மை விசுவாசத்தின் மூலமாய் வந்தது. ಇದು ಉನ್ನತವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಬಂದಿದ್ದು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನಮ್ಮೆಯವನ ದೇವರ ಮಕ್ಕಳು ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்க முடியும். ದೇವರನ್ನು ಆಶ್ಚರ್ಯಪಡಿಸುವ அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ಆತನ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಹುದು. விசுவாசம் தேவனை உறுதியாய் பற்றி இருக்கும் என்று சொன்னார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೇವರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರುವುದಾದರೆ தேவனை நீ பிரமிக்க பண்ண முடியும். ದೇವರನ್ನು ಭ್ರಮಿಸಲು ಮಾಡಬಹುದು. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, ಸಂತೋಷಗೊಳಿಸುವ ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, நீ எவ்வளவு ரூபவதி, ನೀನು ಎಷ್ಟೋ ಅಂದವತಿ, நீ எவ்வளவு இன்பமானவள். ನೀನು ಎಷ್ಟೋ ಇಂಪಾದವಳು. ஹalleluya. ಹalleluya. அப்ப ஆண்டவருக்கு நீங்க இன்பமானவனா இருக்கணும்னா ದೇವರಿಗೆ ಇಂಪಾಗಿರುವುದಾದರೆ உனக்குள்ள அந்த விசுவாசத்தின் வைராக்கியம் இருக்கணும். ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆಯ எந்த ವೈರಾಗ್ಯವಿರಬೇಕು. போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்காய் வைராக்கியம் அளிக்க. ಯಾವ ಹೋರಾಟ ಬಂದರೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು.